யார் இந்த சனகாதி முனிவர்கள்? பிரம்மனின் மனதிலிருந்து படைக்கும் தொழிலுக்காய் தோன்றியவர்கள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர் என்ற 4 சனகாதி முனிவர்கள். படைக்கும் தொழிலுக்காய் படைக்கப்பட்ட இவர்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மறுத்து ஆன்மீகத்திலும் தியானத்திலும் ஞானத்திலும் மூழ்கினர். ஒருமுறை சனத்குமாரருக்கு கனவு ஒன்று வந்தது. அதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான சண்டையில் சனத்குமாரர் சேனாதிபதியாக யுத்தம் செய்து அசுரர்களை அழிப்பது போல் விழித்தெழுந்த சனத்குமாரருக்கு ஒரே ஆச்சரியம். ஞானியான எனக்கு தேவர்கள் அசுரர்கள் என்ற வேறுபாடு எப்படி வந்தது என்று உடனே பிரம்மனிடம் சென்ற சனத்குமாரர் நடந்ததை கூறினார். அதற்கு பிரம்மனும், நீ மறுஜன்மம் எடுத்து தேவர்களை காக்கப் போகிறாய் என்றார். எதையும் நம்பாத சனத்குமாரர் மறுபடியும் தியானத்தில் மூழ்கிவிடுகிறார். இதை சோதிக்க நினைத்த பரமசிவன் சனத்குமாரர் முன் தோன்றி, ஏன் இப்படி ஒரு கடுமையான தியானம், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சனத்குமாரர், நான் உம்மை இங்கு அழைக்கவே இல்லை, எனக்கு ஒரு வரமும் தேவையில்லை, என்னை தேடி நீர் வந்தமையால் உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சிவன், எனக்கு மகனாய் நீ வேண்டும் என்று கேட்டார். அதை கேட்ட சனத்குமாரர், நான் உமக்கு மட்டும் மகனாய் பிறப்பேன் என்ற வரத்தை கொடுத்தார். இவர்தான் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த முருகப்பெருமான்.